நான் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு, எந்த குறையும் கிடையாது. நான் அப்படியே பிசினஸ் வந்து போகவா இல்ல மக்களுக்கு சொன்னாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யறதுக்காக மக்களை ஏமாத்தாம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவுக்கு நிற்கவா? தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதிக்குட்பட்ட தாபழூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மளிகை கடை உரிமையாளர் ஒருவர் தான் சுயேச்சை வேட்பாளராக நிற்கவா அல்லது தொழிலை கவனித்துக் கொண்டு செல்லவா என பொதுமக்களிடம் கருத்து கேட்ட சுவாரஸ்யமான நிகழ்வு அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ரெண்டுமே என்ன சொல்லிட்டீங்கன்னா, என்ன பிசினஸ் பாருங்க, முடிச்சுருக்கப்பா, நீ அப்படியே பாரு, அப்படின்னு சொல்றதுனாலும் அதை ஏற்றுவார். இல்லப்பா நீங்க அரசுக்கு வாங்க, நாங்கள் இது பண்ண சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இது ரெண்டுமே ஒண்ணுதான். நான் திரும்பவும் சொல்றேன், எனக்காக யாரும் நீங்க வாங்க சொல்றேன், எனக்கு ஆசை, எனக்கு பதவி ஆசை, பண ஆசை, சம்பாதிக்கிறது ஆல்ரெடி சென்று. மைக்கேல்பட்டி கிராமத்தில் சின்னப்பன் ஆரோக்கிய செல்விக்கு மகனாக பிறந்தவர் வினோத். தனது 7 வயதில் தாயை இழந்த வினோத் 18வது வயதில் தந்தையையும் இழந்துள்ளார். இதனை அடுத்து வேன் கிளீனர், கூலி வேலை உள்ளிட்ட வேலைகள் செய்து வினோத் பிழைப்பு நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு திருமணமாகி அபிராமி என்ற மனைவியும் விஜய் ஆண்டனி என்ற மகனும் உள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு கும்பகோணம் தஞ்சாவூர் பைபாஸ் சாலையில் உள்ள வளையப்பேட்டை கிராமத்தில் இடம் வாங்கி 2022ஆம் ஆண்டு வீடு கட்டி வசித்து வந்த நிலையில் தற்போது மைக்கேல்பட்டி கிராமத்தில் 4 பக்கமும் காடுகள் நிறைந்த பகுதியில் ஒரு மளிகை கடையை உருவாக்கி அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். இந்நிலையில் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு பரிச்சயமான நபராக மாறியுள்ள வினோத் தற்போது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டு முன்னணி கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெறுவேன் எனவும் வினோத் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தாபழூர் தனியார் மண்டபத்தில் இவர் நடத்திய சுயேச்சை வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் அவர்களது மத்தியில் சூறாவளியாக பேசினார் வினோத். ரெண்டு ஆப்ஷன் தேவைப்படுது. ஒன்று, நான் அப்படியே பிசினஸ் வந்து போகவா இல்ல மக்களுக்கு சொன்னாங்க சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யறதுக்காக மக்களை ஏமாத்தாம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவுக்கு நிற்கவா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.